இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூமியை சுற்றி வர்ற சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக தோன்றி மிக பிரகாசமாக காட்சி தரும். இந்த பௌர்ணமி தினமானது மாதம் ஒரு முறை வந்தாலும் கூட சித்திரை மாதம் வர்ற பௌர்ணமிக்கு தனிச்சிறப்புகள் இருக்குது. மாதந்தோறும் வர்ற பௌர்ணமி நாளில் மலைக்கோவில்களுக்கு சென்று மக்கள் கிரிவலம் வர்றாங்க. ஆனாலும் இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது, கோவில்களிலும் புனித தலங்களிலும் குடும்பத்தாரோட பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்னைய தினம் புனித நதிகளில் நீராடியும் நமது பாவங்களை போக்கிக்கலாம். சித்ரா பௌர்ணமியில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு கடல்ல குளிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுது. ஏன்னா அன்றைய தினம் கடல்ல நீராடுறவங்களோட பாவங்களை கழிச்சும் சிலவற்றை தாமே ஏற்றுக்கவும் அங்கே பிரசன்னமாகி இருக்கிற பித்ருக்கள், மகரிஷிகள், சித்த புருஷர்கள், யோகியர்கள் இவங்க எல்லாருமே தயாராக இருப்பாங்களாம். சித்திர பௌர்ணமியானது சித்திரகுப்தரோட திருமண நாளும் கூட. அவர் வந்துட்டு நம்மளோட பிறப்பு இறப்பு கணக்குகளை பார்த்து வர்ற யமதர்மனோட கணக்கு பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூமியில் மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து அவைகளுக்கு தகுந்தாற் போல நம்மளுக்கு வந்துட்டு சொர்க்க நரகங்களை முடிவு செய்கிறது சித்திரகுப்தனோட கடமை. அதனால அன்னைக்கு அவரோட திருமண நாளான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கலிட்டும் கிரிவலம் வந்தும் இறைவனை வழிபடும் போது சித்திரகுப்தனை மனசில் நினச்சிட்டு நாங்கள் மலையளவு செஞ்ச பாவங்களை கடுகளவாகவும் கடுவளவு செஞ்ச புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி வழிபடணும்னு சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெரும்பாலான ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி அம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அரிசி, தேங்காய் இந்த மாதிரி பொருட்களை வச்சு சித்திரக்கஞ்சி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறதோட சித்திரகுப்தனோட கதையை படித்தும் இந்த விரதத்தை வந்துட்டு அனுஷ்டிப்பாங்க. இந்த சித்திரகுப்தனுக்குன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலயமும் திருவண்ணாமலையில் ஒரு சன்னதியும் இருக்குது. இதே மாதிரி தேனி மாவட்டம் போடிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா கோடங்கிப்பட்டி, கோவை சிங்காநல்லூரில் யமதர்மன் கோவில்கள்லையும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வாங்க. இது சிறப்பு வழிபாட்டில் நம்ம பங்கேற்றுக்கிறது மூலமாக கடன் வசூலாகும், வாணிபம் சிறக்கும், ஆயுள் பலம் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. யமன் தென் திசைக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போடுற கோலங்கள் தென்புற வாசலை அடைக்கிறது மாதிரி கோலம் போடும் வழக்கம் இன்றைக்குமே இருக்குது. சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை காட்டிலுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. நம்மளால் கடலில் குளிக்க முடியலனாலும் கிரிவலம் போக முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் வந்துட்டு நம்ம வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.